ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாமம் 61. பூமகள். மகாவிஷ்ணுவின் உதவியோடு தேவர்களும் அசுரர்களும் மந்திரமலையை மத்தாக நாட்டி வாசுகி எனும் பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். மலை கடலில் மூழ்காமல் இருக்க நாராயணன் ஆமை வடிவில் தன் முதுகில் மலையை தாங்கினார். மேலும் மலை நகராமல் இருக்க ஒரு பெரிய வடிவில் மலையை மேலிருந்து அழித்து பிடித்தார். பார்க்கடலிலிருந்து அமுதத்துடன் தேவர்கள் இழந்த செல்வங்களான ஐராவதம் என்னும் யானை, உச்சைஸ்ரவஸ் என்னும் குதிரை, கற்பக மரம், மேலும் பல வெளிவந்தன. அமுதத்தின் சகோதரியாக கடலின் மகளாக ஒரு பெரிய தாமரை பூவில் அமர்ந்தபடி ஸ்ரீதேவி தாயார் தோன்றினாள். அவள் கையில் மாலையுடன் வந்து விஷ்ணுவிற்கு மாலையிட்டாள். தேவர்கள் அனைவரும் துதிக்க திருமாலின் திருமார்பை சென்றடைந்தாள். பூமகளுடன் காட்சி தந்த நாராயணனை பூமகளான் என்கிறார் பொய்கை ஆழ்வார். திருநாமம் 62. அலர் மகள். புதிதாக அலர்ந்த தாமரை பூவில் வீற்றிருந்தபடி மகாலட்சுமி தாயார் பார்க்கடலில் இருந்து தோன்றினாள். அவளை இன்துணை பதும தலர்மகள் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்திரன் அவளுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அவள் மேல் தேவலோகத்து மேகங்கள் மலர் மழை பொழிந்தன. 8 வலிமையான யானைகள் அவளுக்கு தங்க கலசத்தில் பன்னீர் கொண்டு திருமஞ்சனம் செய்தன. அவள் கஜலட்சுமியாக காட்சியளித்தாள். இந்திரனும் மற்ற தேவர்களும் அவர்களின் தேவிகளோடு சேர்ந்து ஸ்ரீதேவி தாயாரிடம் சரணாகதி செய்தனர். அப்போது தாயார் அவர்களை தன் கண்களால் பார்த்தாள். உடனே தேவர்கள் இழந்த செல்வங்களை திரும்ப பெற்றனர். எல்லா விதங்களிலும் நிலைத்திருப்பதாக, குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வங்களை தேவர்களுக்கு கொடுத்தாள் பெரிய பிராட்டி. திருநாமம் 63. ஞாலத்தாள். ஞாலம் என்றால் பூமி. பூமி தேவியை அடிக்கோலி ஞாலத்தாள் என்கிறார் பூதத்தாழ்வார். அவள் உலகிலுள்ள மக்களுக்கு பக்தியை கற்றுக் கொடுக்க திருமாலின் ஆணையை ஏற்று பூமியில் வந்து பிறந்தாள். பெரியாழ்வார் அவரது நந்தவனத்தில் துளசி செடியின் அடியில் ஒளியுடன் பிரகாசிக்கும் அழகிய பெண் குழந்தையை கண்டார். அந்த குழந்தைக்கு கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். தினந்தோறும் கண்ணனின் கதைகளை பெரியாழ்வார் சொல்ல கேட்டு வந்தவள் கண்ணனின் மேல் அளவற்ற அன்பு கொண்டாள். பெரியாழ்வார் தொடுத்து வைத்த மாலைகளை தான் சூடி அழகு பார்த்தாள். இதை அறிந்த பெரியாழ்வார் வேறு புதுமாலையை பெருமானுக்கு சமர்ப்பிக்க அவர் அதை ஏற்க மறுத்து கோதை சூடி களைந்த மாலையே வேண்டும் என்றார். அவள் தன்னை அன்பால் ஆண்டாள் என்றும் கோரினார். இதனால் கோதை ஆண்டாள் என்றும் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் அழைக்கப்படுகிறாள். திருநாமம் 64. நிலமகள். பூமி தேவியை இரண்யாக்ஷன் அபகரித்தான். அவளை காப்பாற்றுவதற்காக பன்றி வடிவில் வந்த நாராயணன் தன் கோரை பற்களால் பூமியை இடந்தெடுத்தார். இதை பற்றி நம்மாழ்வார் இடந்து நீ கொண்ட நிலமகள் என்று கோருகிறார். அவள் நடுக்கத்துடன் இருந்ததால் அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டார் வராகப் பெருமான். அப்போது அவள் அவரிடம் பிரளயக்கடலிலிருந்து என்னை காப்பாற்றியது போல் உலக மக்களை துன்பக் கடலிலிருந்து காக்க வழிகாட்டுங்கள் என்று கேட்டாள். அதற்கு வராகன் அவர்கள் பூமாலை சமர்ப்பித்தும் வாயார பாடி துதி செய்தும் என்னை வணங்கினால் நான் அவர்களை காக்கிறேன் என்று கோரினார். அவள் அதை உலகிற்கு வெளிப்படுத்த ஆண்டாளாக பெரியாழ்வாரின் மகளாக அவதரித்தாள். வராகப் பெருமாள் அவளிடம் கோரிய ரகசியத்தை திருப்பாவை 5ஆம் பாசுரத்தில் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்று வெளியிட்டாள் ஆண்டாள். திருநாமம் 65. பார்மகள். பார் என்றால் பூமி. பூமி தேவியை தூவிடுவின் பார்மகள் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பூமி தேவிக்கு நதிகள் அங்கங்களாக இருக்கின்றன என்று சுவாமி வேதாந்த தேசிகர் கோதாஸ்துதியில் விளக்குகிறார். அவளது சிவந்த வாய் சிவந்த சோமா நதியாக இருக்கிறது. எல்லா வளங்களையும் கொடுக்கும் துங்கபத்ரா நதி அவளது தாராள உள்ளமாக இருக்கிறது. அவளது வாக்காக சரஸ்வதி நதி இருக்கிறது. அவள் ஆண்டாளாக அவதரித்த போது அருளி செய்த திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி பாசுரங்கள் மறுமைக்கு வழிகாட்டுவதால் அவை வைகுந்தத்தின் அருகில் இருக்கும் விரஜா நதியாக இருக்கின்றன. கோதை என்ற அவளது பெயரில் கோதாவரி நதி இருக்கிறது. அவள் எம்பெருமான் மேல் கொண்டிருக்கும் காதல் நர்மதா நதியாக இருக்கிறது. எம்பெருமான் கோபம் கொண்டு தீயாக கொதித்தால் அவள் தன்னுடைய நதிகளான அங்கங்களை கொண்டு நீரால் அந்த கோபத்தீயை அணைக்கிறாள். திருநாமம் 66. வேல்கனாள். துன்பத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற உறுதி கொண்டது தாயாரின் பார்வை. தாயாருடைய கண்கள் கார்மேகம் போன்றவை. அவற்றிலிருந்து அமுதமழையும் அருள்மழையும் பொழியும். அவளது கண்கள் கருவை நிறத்தில் இருக்கின்றன. நாராயணனின் கருத்த திருமேனியை பார்த்து பார்த்து இவளது கண்கள் கருத்திருக்கின்றன. இவளது சிவந்த திருமேனியை பார்த்து பார்த்து அவரது கண்கள் சிவந்திருக்கின்றன.
காலையில் மலரும் தாமரை பூவை ஒத்திருக்கின்றன அவளது கண்கள் மலர்ந்து எந்தெந்த திசைகளில் அவளது பார்வை செல்கிறதோ அந்தந்த இடங்களையெல்லாம் செல்வங்களும் வளங்களும் சென்றடைகின்றன. இவ்வாறு கருணையை மழையாக பொழியும் தாயாரின் வேல் போன்ற கூர்மையான நீளமான கண்களை குறித்து திருமங்கையாழ்வார் கூறும்போது ஸ்ரீதேவி தாயாரை வேல்கனாள் என்று குறிப்பிடுகிறார். திருநாமம் 67. கோகனகத்தவள். கோகனகம் என்றால் செந்தாமரை. செந்தாமரையில் வாசம் செய்யும் ஸ்ரீதேவி தாயாரை கோகனகத்தவள் என்கிறார் நம்மாழ்வார். அந்த பெரிய பிராட்டியின் திருவடிகளை ஒருமுறை வணங்குபவர்கள் வெற்றி மாலைகளை பெறுவார்கள். இவ்வுலக நன்மைகள் அனைத்தையும் பெறுகிறார்கள். தாயாரின் கருணையை பற்றுபவர்கள் பிறவிக் கடலை கடந்து வைகுந்தத்தை அடைகிறார்கள். பரமபதத்தில் இருக்கும் வாசுதேவனின் திருவடிகளை அடையும் பாக்கியம் பெறுகிறார்கள். அவர்களை விட்டு அறியாமை, பேராசை, கோபம் ஆகியவை விலகுகின்றன. அவர்கள் வேதங்கள் காட்டும் தர்மத்தை மீறாமல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உடல் ரீதியாக வரும் துன்பங்கள், மற்ற ஜீவராசிகளால் வரும் துன்பங்கள், இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் துன்பங்கள் அவள் அருளால் நீங்குகின்றன. உயர்ந்த மனநிலையை தாயார் கொடுக்கிறாள். இவ்வாறு நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்யும் தாயாக இருக்கிறாள் ஸ்ரீதேவி தாயார். திருநாமம் 68. திருமுகத்து அறிவை. ஒளிவிடும் நிலவை போல் முகமுடையவள் பெரிய பிராட்டி. அவளை வெண்மதி போல் திருமுகத் அறிவை என்கிறார் திருமங்கை ஆழ்வார். உலகங்களை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்யும் போது நாராயணன் பெரிய பிராட்டியின் முகத்தை பார்த்து பார்த்து செய்கிறான். அவள் முக குறிப்புகளை கொண்டு அவள் அங்கீகாரம் கொடுக்கிறாள். அவள் புருவ நெருப்பிற்கு ஏற்றபடி திருமால் அனைத்தையும் செய்கிறான். அவள் விருப்பப்படி செய்வதால்தான் எம்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை ஆர்வத்துடன் செய்கிறான். அவள் விருப்பப்படி செய்யவில்லையெனில் தன் செயல்களால் நாராயணன் மகிழ்ச்சி கொள்வதில்லை. இருவரும் ஒத்த மனத்துடன் ஆனந்தமாக உலகை நடத்துகிறார்கள் என்று ஸ்ரீஸ்தவத்தில் சுவாமி கூரத்தாழ்வான் விளக்குகிறார். திருநாமம் 69. பெருமகள். திருவரங்கத்தில் எழுந்தருளியிருந்த பராசர பட்டர் ரங்கநாதனை விட ரங்கநாயகி தாயார் மேல் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். அவர் அரங்கநாதனிடம் சென்று, ரங்கநாதனே, நான் ஸ்ரீரங்க நாச்சியாரை பற்றி ஸ்ரீகுண ரத்னகோசம் என்னும் பிரபந்தத்தை பாடப்போகிறேன். அதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்றார். அதற்கு அரங்கநாதன், தாயாரை பற்றி எவ்வாறு துதி செய்ய போகிறீர்? என்னை விட தாழ்ந்தவள் என்றா, எனக்கு சமமானவள் என்றா என்று கேட்டார். அதற்கு பராசரபட்டர், உன்னை விட உயர்ந்தவள் என்று பாடப்போகிறேன் என்றார். அதை கேட்டு மகிழ்ந்தார் அரங்கநாதன். தன்னை விட தாயார் உயர்ந்தவள் என்று அவளை போற்றினால்தான் அரங்கநாதனுக்கும் மகிழ்ச்சி. இத்தகைய பெருமைகளை நிறைந்த தாயாரை பெருமகள் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருநாமம் 70. புவிமடந்தை. புவி என்றால் பூமி. பூமி தேவியை புவிமடந்தை என்கிறார் திருமங்கை ஆழ்வார். திரேதாயுகத்தில் ரத்னாகரன் என்னும் திருடனுக்கு நாரதர் ராமநாமத்தை உபதேசம் செய்தார். அவன் ராமநாமத்தில் மிகவும் ஈடுபட்டு தன்னை மறந்து ராமநாமத்தையே ஜபித்துக் கொண்டிருக்க அவனை சுற்றி புற்று உருவானது. அங்கே வந்த நாரதர் அவனை அந்த புற்றிலிருந்து வெளிக்கொண்டு வந்தார். புற்று என்பது வடமொழியில் வல்மீகம் எனப்படும். புற்றிலிருந்து வெளிவந்ததனால் அவருக்கு நாரதர் வால்மீகி என்று பெயரிட்டார். புற்றுகள் பூமியின் காதுகள் ஆகும். முன் திருடனாக இருந்தவர் பூமி தேவியின் காதுகளான புற்றுக்குள் இருந்து ஞானியாக வந்தார். பூமி தேவியின் அருளால் 7 காண்டங்கள் 24,000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீராமாயணம் என்னும் காவியத்தை இயற்றினார். திருநாமம் 71. அஞ்சில் ஓதி. ஓதி என்றால் கூந்தல். சீதையின் கூந்தல் 5 தன்மைகளை கொண்டவை. அவளது கூந்தல் சுருண்டு நீளமாக குளிர்ந்து நறுமணத்துடன் அழகாக இருக்கும். இந்த 5 தன்மைகளை கொண்ட கருமையான கூந்தலை உடையவளதனால் சீதையை மாமையிலன்ன அஞ்சிலோதி என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பெரிய சோலையில் தன்னுடைய நிலத்தில் வாழும் மயில் போன்றவள் சீதை. அவள் மேல் தவறான எண்ணம் கொண்ட ராவணன் அவளை அபகரிக்க மாரீச்சனின் உதவியை நாடினான். அவனிடம் மாரீச்சன், ராமன் சீதையை மனம் புரிவதற்கு முன்பு அவனை எதிர்த்து அவன் வீரத்திற்கு தோற்றிருக்கிறேன். சீதையை மணந்த பின் அவள் பெருமையால் ராமன் மேலும் வல்லமை பெற்றிருக்கிறான். எனவே அவர்களை எதிர்க்க துணியாதே என்று அறிவுறுத்தினான். அதை ஏற்க மறுத்த ராவணன் அவனை மாயமானாகும்படி வற்புறுத்தி சீதையை அபகரித்தான். அதனால் பின் அழிந்தும் போனான். திருநாமம் 72. தோன்றல் தேவி. தோன்றல் என்றால் தலைவன், அதாவது ராமன். தோன்றல் தேவி என்றால் அவரது துணைவி சீதை.
இலங்கைக்கு ராமனால் தூது அனுப்பப்பட்ட அனுமான் சீதையிடம் ராமனின் செய்தியை சொன்ன பிறகு அசோகவனத்தை அழித்து அங்கிருந்த அரக்கர்களை தாக்கினார். பின் ராவணனை சந்தித்து ராமனின் வலிமையை கூறி சீதையை விடுவிக்குமாறு அறிவுறுத்தினார். ஆனால் ராவணனோ அனுமனை அவமதிக்க நினைத்து அவரது வாளில் தீ வைத்தான். அந்த தீயால் இலங்கை முழுவதையும் எரித்தார் அனுமான். தூதுவனே இவ்வளவு வலிமையுடைய வீரனாக இருந்தால் இவரது தலைவன் எவ்வளவு பெரிய வீரனாயிருப்பான் என்று உணர்ந்து சீதையை அனுமனுடனே அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாததனால் இலங்கையின் அரக்கர் குலம் அழிந்து போனது. இதையே திருமங்கையாழ்வார் தூது வந்த குரங்குக்கே உங்கள் தோன்றல் தேவியை விட்டுக் கொடாதே என்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.